பும்ரா சபிக்கப்பட்டவரா? பும்ராவை சேர்த்தா இந்தியா தோத்துடும்னு சில ரசிகர்கள் எக்ஸ் தளத்துல கிண்டல் அடிச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? பும்ரா இல்லாமல் ரீசெண்டா நடந்திருக்கக்கூடிய 10 டெஸ்ட் போட்டிகள்ல இந்திய அணி 5 டெஸ்ட் போட்டியில வெற்றி அடைந்திருக்கிறது. பும்ரா இருந்து விளையாடிய 10 டெஸ்ட் போட்டிகள்ல 2 டெஸ்ட் போட்டிகள்ல மட்டும் தான் வெற்றி அடைந்திருக்கிறது. அதுவும் இல்லாம ரீசெண்டா நடந்திருக்கக்கூடிய இங்கிலாந்து தொடர்ல முதல் டெஸ்ட் போட்டியில 83 ரன்னோ 5 விக்கெட்டை எடுத்தோம் இந்தியா தோல்வி அடைஞ்சிருச்சு. அதே மாதிரி தேர்ட் டெஸ்ட் போட்டியில 7 விக்கெட்டை 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து எடுத்தோம் இந்தியா 22 ரன் வித்தியாசத்துல தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் ஓய்வில் இருந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில போலர்கள் கம்ப்ளீட்டா 20 விக்கெட்டை எடுத்து 336 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா வெற்றி அடைந்திருக்கிறது. இதெல்லாம் கேட்கும் போது பும்ரா இல்லனா கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிரும் போலதான் நமக்கு தோன்றும். ஆனா அவர் விளையாடிய போதும் விளையாடாத போதும் புள்ளி விவரங்களை கம்பேர் பண்ணும்போது பும்ரா இல்லாமல் விளையாடின போது இந்தியா 5 வெற்றி பெற்றது பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக. அதுவும் இல்லாம இந்தியாவில் நடைபெற்றது சுழற்பந்துக்கு ஏதுவாக இருக்கக்கூடியது. ஆனால் பும்ரா பெற்ற 2 வெற்றிகளுமே சேன நாடுகள்ல பெற்றது. சேன நாடுகள்லயே ஏசியாவிலிருந்து கிளம்பி போயிட்டு குறைவான மேட்சுகள்லயே நம்பர் 1 பவுலராக மாறியவர் தான் பும்ரா. இப்பேற்பட்ட நபரை குறை சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? கிரிக்கெட் மட்டுமல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரு குழுவாக விளையாடக்கூடிய விளையாட்டுல ஒருத்த மட்டுமே போராடுவான், கடைசியில அவனாலேயே தோத்து போயிடும். ஆனா அவனையே கடைசியில வேணான்னு சொல்லுவாங்க. அதாவது குழுவாக சேர்ந்து செயல்படக்கூடிய விஷயத்துல ஒருத்தரோட சிறப்பான செயல்பாட்டை வச்சு வெற்றிக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. கிரிக்கெட் ஒரு குழுவாக சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. பும்ரா இந்தியாவின் பலம் தான். இந்தியாவின் தோல்விக்கு மற்ற வீரர்களுடைய நிலையற்ற செயல்பாடு மட்டுமே காரணமாக இருக்கிறது. ஆகையினால பும்ராவை இந்தியாவில சேர்த்தா இந்தியா தோத்துடுமா ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.